மண்டோதரி மண்டோதரி விளக்கம். ஆமா அடங்க மாட்டேன் நான் பேசிட்டு இருப்பேன். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? தேவராதி ஒருவரும் அசுராதி ஒருவரும் பார்க்கடலை அமிர்தம் கடைஞ்சார்கள். அப்ப இந்த உலகத்தில் லட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்பதற்காக அப்படி அமிர்தம் கடையக்கூடிய நேரத்தில் இந்த கடலை எல்லாம் பாண்டமாக்கி பர்வதகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கைராக்கி இந்த அமிர்தம் கடைந்தார்கள். தேவராதி ஒருவரும் அசுராதி ஒருவரும் அப்படி கடையக்கூடிய நேரத்தில் முதலில் 32 விருதுகள் பிறந்தது. என்னவென்று காமதேனு கற்பகுருச்சோ ஐராவதம் வெள்ளை யானை வெள்ளை 32 விருதுகள் பிறந்தது. அப்படி பிறந்தாலும் இரண்டாவதாக 7 பெண்கள் பிறந்தோம். யார் என்றால் முதலில் மண்டோதரி, ரதிதேவி, லட்சுமி, ரூபை, அகலிகை என்று சொல்லப்பட்டாரை ரூபை, இந்திராணி என்று சொல்லப்பட்ட 7 பெண்கள் பிறந்தோம். அப்படி 7 பெண்கள் பிறந்தாலும் இந்த மண்டோதரி பிறந்தேன் நான் யாரும் எப்படிப்பட்டாலும் தெரியுமா? நான் யார் என்று விளக்கம். மண்டோதரி ஆமா. அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யார் திருமணம் செய்தீங்க தம்பி? தென்னிலங்கை அரக்கூடிய 10 தலை 20 கரம் பண்ணிட்டு ராமேஸ்வரனை திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்தாலும் தம்பி என் பதியான மன்னவருடைய கூட பிறந்தவங்க 4 பேர். யார் என்றால் முதல் ஜாமத்தில் என் பதியான மன்னவர் யார் பிறந்தார்? ராவணன் பிறந்தார். இரண்டாவது ஜாமத்தில் பலமே உருவாக்கக்கூடிய கும்பகர்ணன் பிறந்தார். மூன்றாவது ஜாமத்தில் விபீஷணர் பிறந்தார். நான்காவது ஜாமத்தில் யார் பிறந்தது? இந்த குலத்தை கெடுப்பதற்காகவே சூர்பனங்கை பிறந்தார். அப்படி சூர்பனகை பிறந்தாலும் தம்பி இந்த உலகத்தை நற்குணத்தை சேர்ந்த நல்ல நேரத்தில் நற்குணத்தை சேர்ந்த காவேசி என்கிற பாப்பா எனக்காக கொடுத்த ரூபாய் 20 அவருடைய குடும்பத்தில் அம்பாருடைய கலவான் வாத்தியார் போடுவாங்கம்மா. 10 வாத்தியார் போடுவாங்க. எந்த கறி இருந்தாலும் என் கறிக்கு ஏற்றுக்கிட்டா எந்த கறி சாப்பிட்றாங்க கறி கறி போடுவாங்க. என் கறிக்கு கறி கேட்குது. சரி இருந்து போட்டோம். எந்த கறி தான் சாப்பிட மாட்டேங்க. சரி என்னடா இது பண்ணு. சரி அப்படி இருந்தாலும் ராவணன் தங்கை இந்த 3 பேருக்கும் தங்கையாக பிறந்தாலும் இந்த குலத்தை கெடுப்பதற்காகவே பிறந்தார். அப்படி பிறந்து தம்பி இந்த 9 நவகரங்களை படியாக வைத்து ஏறக்கூடிய இந்த ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டார். வாழ்வு தேவனை கூப்பிட்டு கட்டளையிட்டார். வாழ்வு தேவா சாமி கட்ட பேசுறாங்க. அப்படி இருந்தாலும் தம்பி வாயுதேவரை கூப்பிட்டார். வாயுதேவா காலையில மாலையும் தென்னிலங்கையிலே வாயுப்படையை பிடிக்க வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார். இரண்டாவதாக அக்னிதேவனை கூப்பிட்டார். எங்களுடைய நாட்டில் எந்த நேரமும் அடையாத அடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி என்று கட்டளையிட்டார். ஒவ்வொரு இதுக்கும் கட்டளையிட்டாரும் என்னுடைய தென்னிலங்கையிலே குறை ஒன்று இல்லாத நேரத்தில் என்னுடைய சூர்பனகை என்ன செய்தால் ஆமா என் நாட்டி ஒருவனோடு சந்தோஷமாக ஆண்டு கொண்டிருக்கும் வேலையிலே தென்னிலங்கையில் அழுகுறளோடு சத்தம் கேட்டது.
அப்படி இருந்தாலும் தென்னிலங்களை அழுக குரலோடு சத்தம் வந்தது. அப்போ என் சூர்பனங்க அழுத குரலோடு அண்ணா அயோத்திபுரி ஆளக்கூடிய தசரத மகன் ராம லட்சுமணனா என் பொண்ணையின் தரத்தை அறுத்து விட்டாரா அப்படி என்று அழுகுறலோடு சென்று கேட்டது. என் பரியார மன்னவர் என்ன செய்தார்? அப்பொழுது கண்டகாரர்கள் நடத்தில் இருக்கும் பொழுது சீதா பிராட்டியை பரிநேசம் கொண்டு வேதம் கொண்டு சீதா பிராட்டியை என்னைக்கு சோகவனத்தில் கொண்டு வந்து வைத்தாரோ அன்னையில இருந்து பிடிச்சது அஷ்டம சனி. அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளாக 10 நாள் யுத்தம் நடக்கிறது. நேத்தோடு 9 நாள் அமர் முடிந்து விட்டது. விடிந்தால் 10ஆம் நாள் அமர். ஆமா, போன்றவர்கள் எல்லாம் ஆண்டு போட்டார். என் மகன் விக்ரசித்தம் ஆண்டு விட்டார். என் கொழுந்தனார் கும்பகரன் ஆண்டு விட்டார். தர்மத்தின் நீதி நியாயத்தின் பக்கம் என் கொழுந்தனார் சென்று விட்டார். ராமன் பக்கம் இருக்கிறார். ஆனால் சென்று போய் பரியார மன்னரிடத்தில் சென்று அவரை தடுத்து நிறுத்தி சீதா பிராட்டி அவருடைய கணவராக இருக்கக்கூடிய ராமனிடத்தில் ஒப்படைக்கிறது அப்படி என்று தெரிவிக்கிறார் ஒரு கருத்து. அதனால் என் பரியார மன்னவர் இருந்தார். உன் மனைவி மண்டபத்தில் வந்திருப்பதாக ஐயா அப்படியா? ரொம்ப கோபமா என்னுடைய வாழ்த்த பிரிவினால் எப்படி இருக்க வேண்டாம்? அடி வந்து வாழ்ந்த பெருந்தபடினால் என்றென்றைக்கும் சமமாக கடவுது. ஒரு சங்கதியை கேட்கலாமா? தடையும் கிடையாது. கேளு 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 பணம் சொல்லிதாங்க கேளு. ஒண்ணு வீட்டுக்கு போய் போலாம், இதை வந்து உட்காந்து போலாம். ஏன் எங்களுக்கு இஷ்டப்படுறீங்க? எங்ககிட்ட கூத்துறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படித்தான் கூத்துறீங்க. ஐயா வாழ்க்கை வர்ற எத்தனை நாள் அமர்? 9 நாள் அமர் முடிந்தது. எப்பேற்பட்டவரை சேனாசனைகள் எல்லாம் மாட்டுது. என் தம்பி மாண்டான், மலை போல் சாய்ந்து விட்டான் கும்பகர்ணன். அவனை விடு, உனக்கும் எனக்கும் கொல்லி வைக்கிறது ஒரே ஒரு மகன். அவருடைய மகன் மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்தியன் மாட்டி விட்டான். எதற்காக அழைச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு அவங்க இப்ப அந்த ராமரையும் லட்சுமணையும் இருவரையும் கொல்ல வேண்டும். அதற்காக நான் ராமர் கலியுக கடவுளாச்சு. சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்கள் சுவாமி. ராமர் பகை நம்ம வேண்டாம். வரக்கூடியவன் கலியுக கடவுளா? அப்ப நான் யார்? ஒரு கல்விய ராமர் பகை ராமர் பகை ராமர் பகை
மூலமட சேனை எல்லாம் முடிந்தது. இருந்தாலும் ராமர் பார்க்க வேண்டாம். அடி வெள்ளார போய் சுவாமி உன்னுடைய பதில் என்ன? ஆணவம் கொண்டு பேசாது. யார் நானா? வரக்கூடிய பத்திரி பெண் என்னைக்கு சீதா பிராட்டியை கொண்டு வந்து தென்னீரங்களை வைக்கிறோ அண்ணில இருந்து பிடிச்சது அஷ்டம சனி. தங்களுடைய வார்த்தை கேட்டு சரி. வரக்கூடிய ஒரு கலியுக கடவுள் தென்னீரங்களை ஒவ்வொரு வருடமாக அழிந்து கொண்டு போகிறார். சுவாமி ஆனால் சீதா பிராட்டி தன் கணவராக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே சென்று அனுப்பி வைத்து விடுங்கள். சொல்லக்கூடிய வார்த்தை ஐயா அப்ப சீதா பிராட்டி பத்தினி. ஆமா. அப்ப ஓமான்னு தேடலாம். அவன் தேவையான சீதா பிராட்டி பத்தினி அவர் கொண்டு விட்டுட்டோம்னா நம்ம நாட்டுல அலைஞ்ச சேனா சேனையெல்லாம் வந்துருமா? ஆமா இங்க வா. அந்த ஆளு எவ்வளவு சொன்னாலும் ஏற்காது. புத்தி சொன்னா ஏற்குமா? ஏற்காது. அவனும் போற பேசு அப்படியே விட்டுடு. எங்கன்னா போய் எங்கன்னா சீப்பாரட்டும் விடு அப்படிங்கிறது சொல்றேன். சரி ஆகட்டும். உன்னுடைய பதில் என்ன? சுவாமி நான் எவ்வளவு உன் சித்தத்துக்கு எடுத்து பார்த்தேன். என் செவியில இருக்காது உன்னுடைய பதில். அப்படியா? ஆமாம். சரி எப்படியாப்பட்ட மூலாபட சேனை எல்லாம் மறைந்து விட்டது. இப்ப கொண்டு போய் சீதா பிராட்டி விட்டுட்டு வந்தா என்னுடைய சேனா சேனைகள் வந்து விடுமா? என் தம்பி கும்பகர்ணன் வந்து விடுவானா? என் மகன் இறந்தவன் மகன் வந்து விடுவானா? நான் ஒருவனே அவர்களை மடிப்பதே சரி. ஆயுதங்களை திரட்டி பொழுது விடிந்தவுடன் ராமனை லட்சுமணனை கொல்வதே சரி. உன்னுடைய பதில் என்ன? அந்த சீதையை அடைவதே சரி. இதுவே என் லட்சியம். சுவாமி சத்தாலும் சாவதே சரி. அதனால நீங்க செல்ல போகிறீங்க. போதான் போறீங்க. கண்டிப்பாக செஞ்சு வரீங்க. பொழுது விடிந்தால் எப்படி ராம லட்சுமணனை கொல்வது? அப்படி ஒன்றும் எனக்கு புரியவில்லை. என் மந்திரி ஆகிய மகோதரனை அழைத்து ஆலோசனை கூப்பிட வேண்டும். அவருக்கு கூப்பிடு. ஐயா வணக்கம். சுபச்சாமமாக இரு. ஆகட்டும். நேற்றைய தினத்திலே 9ஆம் நாள் யுத்தத்திலே ராமன் விட்ட பானத்தினால் ரத்தம் கையில் இருந்த ஆயுதம் வில் அம்பு கேடையும் அனைத்தும் தொலைந்து நிராயுதபாணியாக நின்று அப்பொழுது ராமன் தெரிவித்தான், ஏ ராமனா, இன்று போய் நாளை வா, அப்படி என்று எனக்கு அனுப்பிவிட்டான். வெக்கப்பட்டு தலை குனிந்து வந்து விட்டேன். பொழுது விடிந்ததும் எப்படி ஆகிலும் அவர்கள் கொல்ல வேண்டும். அதற்கு என்ன யோசனை? ஐயா என்ன தெரியுமா? அதாவது வந்து உன்னுடைய சித்து பார்ப்பு இருக்கிறாரு வரக்கூடிய சகலமான வித்தியை தெரியும். கூடு விட்டு கூடு பாய்வது மந்திரஜாலம் மாயஜாலம். அனைத்து விதமான வித்தைகளும் தெரியும். அண்ணவனை அழைத்து கூடாது. நீயே செல்ல வேண்டும். எங்க பாதாள இலங்கை இன்னைக்கு இரவு சண்டை சூசகமாக தெரியக்கூடாது. ரகசியமா இன்னைக்கு இரவு சண்டை செய்து அண்ணவனை அழைத்து சரி அவனை கைத்தாவலை கொடுத்து விடுத்துக்குள்ளாக ராமனுக்கு கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். அப்ப நான் வந்து கைத்தாவலை கொடுத்தாலும் ஏன்னா அவனை எங்க அழைச்சு வந்தா நம்ம வீட்டுல இருக்கிற மனைவி கூட தெரியக்கூடாது. அந்த ரகசியம் போக வேண்டும். இதுதான் தக்க யோசனை. இதோ புறப்படுகிறோம். அந்த பாதைகளுக்கு தெரியவரே பாதைகளுக்கு அண்ணன் கூட மயில் ராமதா